நம்முடைய நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த போது அந்த அப்போ சுதந்திரத்துக்காக போராட போது அவருடைய மீசையிலெல்லாம் சீரத்தடிச்சு சுட்டு ஒவ்வொரு முடியா கொடுத்தாங்க. அந்த வழி வேதனை அனைத்தையும் தாங்கிட்டு மூத்த தலைவர். இரண்டாவது நம் மண்ணின் மைந்தர், நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், இதே பள்ளியில அவருடைய கால்கள் நடந்து ஓடி விளையாடிய இதே மண்ணில் இதே பள்ளியில படித்த நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் மதிப்பிற்குரிய ஐயா தாத்தா நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய இயற்கை எழுதிய அந்த சோகமான ஒரு நிகழ்வுக்காக நம் அனைவரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் எளிமையானவர், அவர் மிகப்பெரிய எளிமையான ஒரு அரசியல் வாழ்க்கையை, தூய அரசியல் வாழ்க்கையில் வாழ்ந்த எளிமையான ஒரு மனிதர் நம் மண்ணின் ஐயா நல்லகண்ணு ஐயா. நம் மண்ணின் மைந்தர் இன்னைக்கு அவர்களுடைய இயற்கை எழுதியிருக்காங்க. அவர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி நம்ம ஊருக்கு அது மிகப்பெரிய பெருமை. நம்ம அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக நம்ம அனைவரும் இந்த நேரத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். இப்போ ஐயா அவர்களை பற்றி நம்முடைய ஆசிரியத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்தார். 18 வயதில் இடதுசாரி இயக்கத்தில் சேர்ந்து ஏழை எளிய தொழிலாளர்கள், விவசாயிகளின் உரிமைக்காக போராடி மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி சிறை சென்றவர். 1992 முதல் நாம் அனைவரும் 5 நிமிடம் மௌனமாக இருந்து அவருடைய ஆன்மா இறைவனை நிலைமை நிலைப்பாடவும் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் 5 நிமிடம் அமைதியாக ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தும்படி வீர வணக்கம், புகழ் வணக்கம், அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு அன்பு குழந்தைகளையும் அருமை பெற்றோர்களையும் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். சிறுவைகுண்ட மண்ணின் மைந்தர் ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய மறைவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தாத்தா நல்லகண்ணு ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். நமக்கு பள்ளிக்கு விடுமுறை, வெள்ளிக்கிழமை பள்ளி வழக்கத்தோடு செயல்படும். வரிசையாக வகுப்பிற்கு கலைந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயா நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய இரங்கல் செய்தியை அறிந்து சிறுவைகுண்டம் வாழ் மக்கள் அனைவரும் எங்கள் மண்ணின் மைந்தர் என்ற முறையில், ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி என்ற முறையிலும், எளிமையான மனிதர், மாபெரும் மனிதர் என்கிற முறையில் அவர்களுடைய இரங்கல் செய்தியை அறிந்து நாங்கள் அனைவரும், சிறுவைகுண்டம் ஊர் மக்கள் அனைவரும் மன வருத்தம் அடைந்தோம். எங்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் நல்லகண்ணு ஐயா அவர்கள். அதனால் எங்கள் பள்ளிக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது, சிறுவைகுண்டம் ஊருக்கும் மிகப்பெரிய பெருமை இருக்குது. ஐயா அவர்கள் இதே அவங்களுடைய இளமை காலத்தில் எங்கள் பள்ளியில் படித்து இன்னைக்கு உலகம் போற்ற ஒரு உத்தமராக அப்பழுக்கற்ற தூய அரசியல் வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சிருக்காங்க. ஐயா 102 வயசில் ஒரு எளிமையான மனிதர். அந்த கதர் வேஷ்டியும் சட்டையும் இன்னைய வரைக்கும் அவங்களுக்குன்ட்டு எதுவுமே அவங்க அரசியல் வாழ்க்கையில் எல்லா ஏழை மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் தமிழகத்துக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க. சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு ஐயாவுக்கு இருக்குது. அவங்களுடைய மீசை முடிகளெல்லாம் தீயிட்டு சுட்டு அப்படி ஒவ்வொரு முடியாக பிடுங்கும்போது கூட அந்த வலி வேதனை தாங்கிட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு அஞ்சா நெஞ்சனா போராடிய ஒரு அன்பு தாத்தா. இன்னைக்கு அவங்க சிறுவைகுண்டம் மண்ணில் பிறந்தது எங்களுக்கு மிகப்பெரிய அவங்களுடைய பெருமையாக இருக்குது. அவங்களுடைய இறப்பு செய்தி கேட்டு
நாங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினோம். அவர்களுக்கு வீர வணக்கமும் புகழ் அஞ்சலியும் பள்ளியின் சார்பாக செலுத்தினோம். நாளைக்கு எங்கள் பள்ளியில் ஐயா அவர்களுடைய பிறந்த மண், அவங்க படித்த பள்ளி, முன்னாள் மாணவர் அப்படிங்கிற உலகம் போற்றும் ஒரு உத்தமர் என்கிற காரணத்தினால நாளைக்கு எங்களுடைய பள்ளிக்கு விடுமுறை விட்டு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் ஊர் மக்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு, ஐயா நல்லகண்ணு ஐயா அவர்களுக்கு ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, மாபெரும் உலகம் போற்றும் உத்தமர், எளிமையான ஒரு அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம், ஒரு நினைவு கோயில் மாதிரி சிறுவைண்ட ஊரில் எழுப்பி அவங்கள பெருமைப்படுத்தணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு நாங்கள் எல்லாருமே ஊர் மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.